ஹாய் வெல்கம் டு சகிஷா ஜோன். இந்த விலாகில் எங்கள் இன்லாஸோட ஆனிவர்சரி எப்படி போச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து திண்டுக்கல் பெரிய பள்ளி வாசல் போனோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நாங்கள் இன்னொரு தர்காக்கு போனோம் பக்கத்துலேயே. எங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் நானும் எங்கள் இன்லாஸ் என் ஹஸ்பண்டெல்லாம் சேர்ந்து போகிற ஃபஸ்ட் இடம் இது தான். இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் ஃபேமிலியாக எல்லாருமே போயிருக்கோம். நாங்கள் 4 பேர் மட்டுமே இப்போ தான் போகிறோம். ஸோ அவங்க கூட தான் வெளியே போகணும் அப்படின்றதுலாம் எனக்கு ஒரு ட்ரீம் தான் ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஜாலியாக அவங்க கூட இருக்கிறது. இந்த தடவை போயிட்டு அடுத்தவங்களை எங்கேயாவது சாப்பிட கூட்டிகிட்டு போகலான்னு தான் பிளானு. ஸோ இங்கே முடிச்சுட்டு இங்கேருந்து இப்போ புதுசாக திண்டுக்கல் ஓப்பன் பண்ணியிருக்க அத்தா கார்டன்ற பிளேஸ்க்கு தான் நாங்கள் போவோம். இந்த பிளேஸ் வந்து பேகம்பூர் மெயின் ரோடில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. உள்ளே போனோடனே ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. விலை எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டோம். டீ அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். முட்டை பப்ஸ் வந்து 5 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கேயுமே நான் திண்டுக்கல் அந்த அமௌண்ட்டுக்கு சாப்பிட்டதில்ல. உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேறு தனியாக ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ரூஃப் டாப்பில் தனியாக வந்து டின்னர் சாப்பிட்ற மாதிரியும் இடங்கள் இருந்தது. பிவரேஜஸ்க்கு தனியாக இடம் வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ப்ளே ஏரியா ஒன்று தனியாக இருந்தது. அங்கே வந்து எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் தனியாக கீழே வந்து ஃப்ளோரில் வந்து ரெஸ்டாரண்ட் தனியாக இருந்துச்சு. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட் எல்லாமே உள்ளே வச்சுருந்தாங்க. டீ, காஃபி அதுக்கெலாம் வந்து ஒரு செப்பரேட்டான இடம். இங்கே ஃபவுண்டன் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அழகாக இருந்தது. நாங்களுமே நின்று இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஓரளவுக்கு எல்லா இடத்துமே ஷூட் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் போய் டீ, அதுக்கப்புறம் வந்து எக் போண்டா எல்லாமே சாப்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பிட்டு அவங்க 2 பேரையும் மட்டும் முன்னாடி நாங்கள் வீட்டுக்கு அமுச்சிட்டோம். நாங்கள் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கேக் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிட்டோம். அவங்க வந்து முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு எங்களுக்கு கேக்கில் என்ன வேணும்னு சொல்லி நாங்கள் எழுதி கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். வீட்டில் வந்து ஒரு 6-7 பேர் இருந்தனால ஒரு 1/2 kg மட்டும் வாங்கலாம், நிறையா வாங்கினா வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு கம்மியாகவே நாங்கள் வந்து சாக்லேட் கேக் ஒன்று வாங்கியிருந்தோம். டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அவருமே வந்துட்டு கொடுத்துட்டாங்க. சும்மா என்னதோன்னு எழுதாமல் ரொம்ப சீரியஸாக எழுதிட்டு டெக்கரேஷன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. 1/2 kgலே வந்துட்டு இவ்வளோ நல்லா பண்ணியிருந்தது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு கேக் வெட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டு கேக் கட்டிங் செரமனியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.